ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஃபகத் ஃபாசிலுடைய நடிப்பில் ஒரு மலையாளம் காமெடி ஆக்ஷன் ட்ராமாவாக இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற ஆவேஷம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்ச உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம விமர்சனம் பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். கேரளாவிலேருந்து பெங்களூருக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக போகிற பசங்க அங்கே கடைசியாக அட்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கி சரி அங்கே இருக்கக்கூடிய காலேஜ் ஹாஸ்டல்லே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஐயோ ஒரே தண்ணி தம்முன்னு ரொம்ப மோசமாக இருக்குது காலேஜ் ஹாஸ்டலு, இங்கெல்லாம் போட்டுறாதீங்க அப்படின்னு தனியாக பக்கத்தில் பிகே ஹாஸ்டல்னு ஒன்று இருக்குது, ரொம்ப டிசிப்ளினான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி கடைசியாக ஒரு 3 பசங்களை அங்கே தங்க வைக்கிறாப்புல. இந்த 3 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க அங்கே. இப்போ இந்த 3 பேரும் ஃபஸ்ட் இயர் பசங்க. அந்த காலேஜிலே குட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சீனியர் பையன் ஒருத்தன் இருக்கான். பணபலம் படைபலம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீட்டு புள்ள. அது அப்புறம் எப்படி இருக்கும்? அந்த பயவில் இந்த 3 பேர்த்தையும் ரேக்கிங்னுங்கிற பேரில் வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, அந்த பயலுக்கு பொழுது போல அப்படின்னாலே இந்த 3 பேர்த்தையும் கூட்டு வச்சு செய்கிறான் அந்த ஆள். இதுலேயே இந்த 3 பேர் பயங்கர காண்டாகி போய் இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, நம்ம இங்கே லோக்கலில் ஒரு கேங்ஸ்டருடைய நட்பை பெறுறோம், அவனை வச்சு நாளைக்கு இவனால் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு விசிலை போட்டால் நம்மால் கேங்ஸ்டர் ஃப்ரெண்டு இங்கே வந்து நிற்கணும், நமக்காக இவங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணணும், அதுக்காக முதல்ல ஒரு நல்ல கேங்ஸ்டரை இங்கே லோக்கலாக ஒரு ஆளை பிடிக்கிறோம் அப்படின்னு பாராக ஏறி இறங்குறாங்க. ஏன்னா அங்கே தான் ரவுடிகள் காலையில் தொழிலெல்லாம் சுவாரஸ்யமாக முடிச்சுவிட்டு சாயங்காலம் கொஞ்சம் பாடி பெயினுக்காக மருந்து எடுத்துக்கிறதுக்காக அவங்க கூட்டத்தோடு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இவங்க ஒரு பாராக போய் கடைசியாக நம்ம ஃபாஃபா அவர் தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கேங்ஸ்டரு, அவர் கிட்ட கடைசியாக நட்பாகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த பசங்களுக்காக பிரச்சனை அப்படிங்கும்போது நம்ம ஃபாஃபா இறங்கி வந்தாப்பிலையா, சம்பவத்தை செஞ்சாப்பிலையா, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2023 போன வருஷம் ரோமாஞ்சம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாரர் காமெடி படம், ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த ஜித்து மாதவனுடைய அடுத்த படம் இது. அதுவும் இந்த படமெல்லாம் உண்மையாக நீங்கள் மொத்த படத்தையும் பார்த்தீங்கன்னா ஏங்க இதெல்லாம் மற்ற இண்டஸ்ட்ரியில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு நல்ல மாஸ் மசாலா நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் ட்ராமாவாகத்தான் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு யோசனை தான் நமக்கு வருது. ஆனால் ஃபாஃபா மாதிரி ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை புல் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு ஆள் கையில் கிடச்சிட்டார் அப்படிங்கிறனால இதையே ஏன் கொஞ்சம் மாற்றி யோசிக்கக்கூடாது, ஏன் ஒரு ஆக்ஷன் காமெடி படமாக இதை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அட்டம்ப்டை பண்ணியிருக்கு இந்த டீமு. அது பல இடங்களில் இவங்களுக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் ஃபாஃபாவுடைய கேரக்டரை நீங்கள் பார்க்கும்போதே ஏங்க அவர் வெயிட்டாக இல்லை டம்மியா அப்படிங்கிற மாதிரியே ஒரு சந்தேகம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதைத்தான் இவங்க முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நான் பின்னாடி பேசும்போது உங்களுக்கு தெரியும். அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை ஃபாஃபா கொடுத்துருக்காரு. அவர் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி கும்பலங்கி நைட்ஸில் அப்படியே அமைதியாக நமக்கு என்னென்ன புல்லட்டில் அப்பப்போ வந்துட்டு போயிட்டு கடைசி 10 நிமிஷத்தில் ஷமி ஹீரோடா அப்படின்னு தேட்டரே தெரிக்க விட்டாப்புலையோ அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனு இந்த படத்துலையும் கடைசி ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே இருக்குது. செமையான சம்பவம், அது அட்டகாசமாக பண்ணியிருக்கார் அவர் போக ஹிப்ஸ்டரு, ரோஷனு, மிதுன் அப்படின்னு சொல்லி இந்த 3 பசங்க, குட்டி அப்படிங்கிற அந்த ரோலை ஏற்று நடித்து மிதுட்டி, இந்த 4 பசங்க சைடில், நம்ம ஃபாஃபா சைடில் அம்பன் அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும், சச்சின் கோப்பு பண்ண ஒரு கதாபாத்திரம். அதெல்லாம் படம் பார்த்து முடித்த உடனேயும் ஏங்க இப்படி ஒரு ஆள் நமக்கு ரைட் ஹேண்டாக இருந்தால் நம்மளும் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஃபீல் நமக்கு வரத்தான் செய்யுது. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வலுவாக எழுதி அட்டகாசமாக ஸ்க்ரீனில் அந்த கதாபாத்திரத்தை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கதாபாத்திரமாகட்டும் ஒரு வயசாக கண்ணாடி போட்டு ஆனால் சும்மா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் பிச்சு பெடல் எடுத்து சம்பவம் பண்ணும், சண்டன் வந்துருச்சுன்னா அந்த கதாபாத்திரம் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம்னு சொல்லி பல கதாபாத்திரங்களை ரொம்ப சூப்பராக எழுதி அதை ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணியிருக்கு இந்த டீமு. மன்சூர் அலிகானும் சரி, ஆஷிஷ் வித்யார்த்தியும் சரி, இலவச இணைப்புகள் தான், வண்டியில் ஏறுங்க பேமெண்ட்டு தர்றோம் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க போல். பெருசாக எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள் கிடையாது, ஒரு உப்புக்கு சப்பானியாக சரி இருந்தால் இருந்துட்டு போகுது அப்படின்னு வைக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் தான் அது ரெண்டுமே. இதெல்லாம் தாண்டி முக்கியமான சம்பவம் தெரியுமா, படத்தில் ஹீரோயின் கிடையாது, ரோமாஞ்சம் படத்துலேயும் ஹீரோயின் கிடையாது, இந்த படத்துலேயும் கிடையாது, மஞ்சுமல் பாய்ஸு அதுலேயும் கிடையாது. இதுலேருந்து என்ன தெரியுது, எங்களுக்கெல்லாம் ப்ரொடியூசர் இல்லாமல் கூட படம் எடுக்க தெரியும், ஹீரோயின் இல்லாமல் படம் எடுக்க தெரியாது. அதைத்தான் நாங்கள் சொல்ல வர்றோம். பார்த்துக்கோங்க, ஒரு கதைக்கு என்ன தேவையோ அவங்கள மட்டும் காஸ்ட் பண்ணால் போதும், அதை மட்டும் ப்ராப்பரான சாலிடான ரைட்டிங்கில் கொண்டு வந்தால் போதும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண இன்னொரு படம் இது. படத்தில் முத்தான 3 ஆக்ஷன் பிளாக்ஸ் தான். அதுலேயும்
அந்த இன்டர்வல் ஆக்ஷன் பிளாக் இருக்குது பாருங்க, எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். நான் எதையுமே ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பல, போய் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரியே அந்த கடைசி 15-20 நிமிஷத்தில் வரக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன், அந்த ஆக்ஷன் பிளாக்கும் சரி அட்டகாசம் ரணகலம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 3 ஆக்ஷன் பிளாக்ஸ்னால் கூட அதை அட்டகாசமாக சூப்பராக கொண்டு வந்திருக்கு இந்த டீமு. இதுக்கு ஆக்ஷன் கோரியோகிராஃபர் ஆகட்டும், சமீருடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், சுஷின் ஷியாமுடைய மியூசிக் ஆகட்டும், விவேக் ஹர்ஷனுடைய கட்ஸ் ஆகட்டும், படத்துடைய ஓவரால் சவுண்ட் டிசைனிங் டீமுடைய ஒர்க் ஆகட்டும், டிஐ டீமுடைய ஒர்க் ஆகட்டும்னு சொல்லி எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணி அட்டகாசம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். நீங்கள் சொல்கிறத பார்த்தா வேறு லெவலில் இருக்கும் போலையே அப்படிங்கிறீங்களா? இல்லை, இந்த படத்தில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத ஒரு சில சம்பவங்களும் இருக்கத்தான் செய்யுது. ஆக்சுவலி இந்த படத்துடைய கதை என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். ஃபஸ்ட் இயர் பசங்க போகிறாங்க, ஃபைனல் இயர் பையன் ஒருத்தங்க கூட முட்டிக்கிருச்சு, பொழுது போலனாவே இவங்களை கூப்பிட்டு வச்சு அடிக்கிறேன், அவனை எப்படியாவது நம்ம அடிக்கணும், பழி வாங்கணும் அப்படின்னா லோக்கலில் ஒரு கூனுடைய சப்போர்ட் நமக்கு தேவைன்னு சொல்லி கடைசியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிக்கிறாங்க. அவர் இவங்களுக்காக வந்தாங்களா இல்லையா, இப்படி தானே கதைன்னு நான் சொன்னேன். இது எங்கே முடிஞ்சிடும் அப்படின்னா படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் என்ன தான் இருக்குது இந்த கதையில்? கதைக்கே அவ்வளோதான் ஸ்டஃப்பு. ஒரே ஒரு விஷயம், அதாவது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுடைய மைண்டில் நான் முதல்ல கேட்ட பாருங்க ஒரு கேள்வி, இந்த ஹீரோவுடைய கதாபாத்திரம் அந்த போர்ட்ரேலாம் சூப்பராக தாங்க இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காங்க, ஆனால் வெயிட்டாக டம்மியா அப்படின்னு கேட்டோம் இல்லையா? அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டுங்கிற அந்த ஒரே ஒரு மேட்டரை ஒரு தின் லைனில் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அதனுடைய வெளிப்பாடு தான் லாஸ்ட் 20 நிமிஷத்தில் கிளைமேக்ஸ் தெரிச்சது. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஃபஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் இஸ் நாட் ஆஸ் குட் அஸ் ஃபஸ்ட் ஹாஃப். எனக்கு கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஒன்றும் பெருசாக ரைட்டிங்கில் இல்லாமல் கொஞ்சம் அப்படி இப்படி கம்பி கட்டி இழுத்துட்டு தான் போயிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்தது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செமையான ஃபஸ்ட் ஹாஃப், ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி, ஆனால் கிளைமேக்ஸ் லாஸ்ட் 20 நிமிஷம் வேறு லெவலில் ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு செகண்ட் ஹாஃப், ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த ஆவேசம். தெளிவாக சொல்கிறோம், இந்த படம் நம்ம பார்க்கணுன்னா தாராளமாக தியேட்டரில் ஒரு தடவை பார்க்கலாம். ஆக்ஷன் காமெடி, ஆனால் அதுலேயே ஒரு மாஸ் மசாலா படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு தடவை தாராளமாக தியேட்டரில் பார்க்கணுன்னா பார்க்கலாம். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இந்த வெட்டு குத்து அப்படிங்கிற மாதிரி மேட்டர் இருக்கே தவிர மற்றபடி செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேலும் கிடையாது. இது நீங்கள் ஃபேமிலியோடு பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டுப்புட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அரோன் சைனிங் ஆஃப்.